என்னம்மா புள்ள வளர்க்குற? குழந்தைக்கு நீ சாப்பாடு குடுக்குறியா இல்லையா? பாரு எவ்ளோ ஒல்லியா இருக்கான். இந்த கேள்விய தான் நம்ம வீட்ல இருக்க தாத்தா, பாட்டி, பெரியவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருமே ஒரு குழந்தையோட அம்மா கிட்ட கேட்டு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்களும் அந்த டார்ச்சர தாங்க முடியாம, "ஐய்யய்யோ! என் குழந்தைய நான் எப்படியாவது வெயிட் ஏத்தியே ஆகணும்னு" இந்த வீடியோல பார்த்த மாரி சாப்பாட போட்டு அவங்க வாயில திணி திணின்னு திணிப்பாங்க. பட் உண்மையிலே ஒரு குழந்தை ஒல்லியா இருந்தா அது பிரச்சனையா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம். நான் டாக்டர் பிரதீப், குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். ஒரு குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க. அவங்க மைல்ஸ்டோன்ஸ், அதாவது அவங்க நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது போன்ற மைல்ஸ்டோன்ஸ்லாம் கரெக்டான டைம்ல அச்சீவ் பண்ணிட்டு வராங்க. அதிக அளவுல பெருசா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் எதுவும் தேவைப்படுறதில்ல. அண்ட் ஹைட் கரெக்டா இருக்காங்க. இது எல்லாம் இருக்கும் பட்சத்தில் வெயிட் மட்டும் கம்மியா இருந்தா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 வயசு வரைக்கும் குழந்தையோட வெயிட் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வேகமா ஏறும். கிட்டத்தட்ட பொறந்த எடை 1 வயசுல 3 மடங்கு வரைக்கும் அதிகமாகும். பட் 1 வயசுக்கு அப்புறம் அவங்க வெயிட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 2ல இருந்து 3 கிலோ தான் ஏறும். இது தெரியாம நெறைய பேரு, "ஐய்யய்யோ! என் குழந்தை வெயிட் ஏறத நிறுத்திட்டான். ஒரே வெயிட்ல தான் ரொம்ப நாளா இருக்கான்." அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஓவர் ஃபீடிங் பண்றாங்க. நமக்கு வயிறெல்லாம் ஃபுல்லா இருக்கப்போ, ஒரு 4 இட்லிய நம்ம வாயில வச்சு திணிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். நம்ம இந்த மாரி ஓவர் ஃபீட் பண்ணா குழந்தைங்களுக்கு சாப்பாட பார்த்தாலே ஒரு அருவருப்பு தன்மையும், ஒரு அவர்ஷனும் வந்துரும். ஸோ தயவு செய்து குழந்தைங்களுக்கு ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்க என்ன சாப்பிடணுன்றத நீங்க முடிவு பண்ணுங்க. எவ்வளோ சாப்பிடணுன்றத குழந்தைய முடிவு பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய பேரண்டல் டவுட்ஸ் கிளியர் பண்ற வீடியோஸ் வேணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.